அஜித்குமார் தாக்கப்பட்ட வீடியோவை நான் எடுத்தேன். சாட்சிகளுக்கு கிடைக்கும் சட்ட பாதுகாப்பு என்ன? வாங்க விரிவா பார்க்கலாம். அஜித்குமார் வழக்குல முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரன் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் கூறியிருக்கார். இதை பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த காரணத்தால் எனக்கும் என்னை சார்ந்தோரின் உயிருக்கும் அச்சுறுத்தல் உள்ளது என்கிறார். திருப்போணம் தாலுகாவில் உள்ள மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் ஊழியர் சக்தீஸ்வரன் தனக்கு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் பதிவாளர் டிஜிபி ஆகியோருக்கு அவர் கடிதமும் அனுப்பியிருக்காரு. அதன்படி பாத்தீங்கன்னா தென்மண்டல ஐஜி உத்தரவின் பேரில் ராமநாதபுரத்தில் இருந்து 2 காவலர்கள் ஆயுதமேந்திய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக அனுப்பியும் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் சாட்சிகள் பாதுகாப்பிற்கு பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் அதை மாநில அரசு முறையாக செயல்படுத்துவதில்லை என சமூக ஆர்வலர்கள் விமர்சித்து வராங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் தாலுகாவில் உள்ள மடப்புறம் ஊராட்சியில் அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளியம்மன் கோவில் அமைந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கடந்த 28ஆம் தேதி அன்று வழிபாடு நடத்துவதற்காக வந்த முனைவர் நிகிதா என்பவர் தனது காரில் வைத்திருந்த 9.5 சவரன் நகையை காணவில்லை என திருப்போணம் காவல் நிலையத்துல புகாரும் அளிச்சிருக்காரு. புகாரின் பேரில் பாத்தீங்கன்னா கோவில் காவலாளி அஜித்குமாரிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போது அவர் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. அஜித்குமார் தாக்கப்படும் வீடியோவும் வெளியாகி இருக்கு. இந்த வழக்குல தனிப்படை காவலர்கள் ஆனந்த், கண்ணன், ராஜா, பிரபு, சங்கர், மணிகண்டன் ஆகிய 5 பேரை போலீசார் கைதும் செஞ்சிருக்காங்க. காவலாளி மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றியதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு ஜூலை 1ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கும் எடுத்தது. அப்போது பாத்தீங்கன்னா அஜித்குமாரை காவலர்கள் தாக்கும் வீடியோவை மனுதாரர்கள் தரப்பில் போட்டு காண்பிச்சிருக்காங்க. கோவில் நிர்வாகம் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள இடத்தில் வைத்து அவரை தாக்கியதாகவும் அப்போது ஒருவர் மறைவாக நின்று வீடியோ எடுத்ததாகவும் நீதிமன்றத்தில் கூறப்பட்டிருக்கு. வீடியோவின் உண்மை தன்மையை போலீசார் தாக்கு வீடியோவை தான் எடுத்ததாக கூறி கோவில் ஊழியர் சக்தீஸ்வரனிடம் நீதிபதி SM சுப்பிரமணியம் மரியா கிளீட் அமர்வு விசாரணை நடத்தியது. வீடியோ எங்கிருந்து எடுக்கப்பட்டது, எவ்வளவு நேரம் எடுக்கப்பட்டது, அங்கு யார் இருந்தார்கள் என்றெல்லாம் கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இதற்கு பதில் அளித்த சக்தீஸ்வரன் கோவிலின் பின்புறம் உள்ள கழிவறையில் இருந்து வீடியோ எடுத்ததாகவும் தெரிவிச்சிருக்காரு. வழக்கை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரிக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் வழக்கின் ஆவணங்களை, கேமரா பதிவுகளையும் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டு ஜூலை 9ஆம் தேதிக்கு வழக்கையும் தள்ளி வச்சிருக்காங்க. காவலாளி அஜித்குமாரும் அவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் இடமும் உயிருக்கு அச்சுறுத்தலால் டிஜிபியிடம் மனுவும் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தனக்கு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் பதிவாளர், தமிழ்நாடு காவல்துறை தலைமையில் இயக்குனர், கோவில் ஊழியர் சக்தீஸ்வரன் கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா சாட்சிக்கு போதிய பாதுகாப்பு வழங்குமாறு ஜூலை 1ஆம் தேதி அன்று நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவிச்சிருக்காரு. வழக்கில் தொடர்புடைய காவலருக்கு குற்ற பின்னணி உடைய நபர்களுக்கும் தொடர்பு உள்ளது என கூறியிருக்காரு. அஜித்குமாரை போலீசார் தாக்கும் வீடியோவை எடுத்தேன் என்பதால் எனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் சக்தீஸ்வரனிடம் தெரிவிச்சிருக்காரு. செய்தியாளர்களிடம் பேசும்போது பாத்தீங்கன்னா இதே தகவலை குறிப்பிட்ட சக்தீஸ்வரன், அஜித்குமாரை காப்பாற்ற முடியாமல் தவிர்த்தேன். வீடியோ எடுக்கும் போது யாராவது வருவது போல இருந்தால் 30 வினாடிகளுக்கு மேல் வீடியோவை எடுக்க முடியவில்லை எனவும் கூறியிருக்காரு. அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார் உட்பட வழக்கின் சாட்சிகளுக்கு போதிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும் எனவும் சக்தீஸ்வரன் குறிப்பிட்டிருக்காரு. சக்தீஸ்வரனின் கோரிக்கையை தொடர்ந்து அவருக்கு ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரம் சாட்சிகளின் பாதுகாப்பு தொடர்பான விவகாரம் பேசும் பொருளாக மாறியிருக்கு. கோவிலின் பின்புறம் சாட்சி மிக முக்கியம். கொலை, கொள்ளை அல்லது குற்றங்கள் சார்ந்த வழக்குகளில் நீதிமன்றத்தில் தண்டனைகள் வழங்குவதற்கான எந்த அளவுக்கு ஆவணங்கள் முக்கியமோ அதே அளவுக்கு ஒரு மனிதனின் சாட்சி மிக முக்கியமானது. ஆனால் சாட்சிகள் அச்சுறுத்துவது, அலைக்கழிப்பது கூறியிருக்காங்க. வழக்கு விசாரணை நடக்கும் போது சாட்சி சொல்ல வந்த நபரும் குற்றம் சுமத்தப்பட்ட நபரும் அருகருகே அமரும் சூழல்களும் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு வகையில சாட்சிகள் மிரட்டப்படுவதாகவும் கூறும் சகாயம் பெரும்பாலும் சாட்சிகளை ஊக்கப்படுத்தும் சூழல்கள் நீதிமன்றங்கள்ல இல்லை. ஒரு வழக்கில நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சாட்சிகளை பாதுகாக்க வேண்டும் என கூறியிருக்காரு. மேலும் அவர் பணியேற்ற வழக்கு குறித்தும் மேற்கோள் காட்டியிருக்காரு. 2017ஆம் ஆண்டு மதுரையில் கிரானைட் குவாரிகள் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்ட வழக்குல சட்ட ஆணையராக சகாயத்தை நீதிமன்றம் நியமித்தது. அப்போது பாத்தீங்கன்னா கிரானைட் குவாரிகள் பலி கொடுத்ததாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. சாட்சி சொல்வதற்கு பலர் முன் வந்திருக்காங்க. புகார் கொடுத்த நபரே நேரில் வந்து நரபலி நடந்ததாக கூறப்பட்ட இடத்தையும் காட்டியிருக்காரு. அவரை பாதுகாக்க முக்கிய பணியாகவும் இருந்தது என கூறியிருக்காரு சகாயம். இது தொடர்பாக மதுரை காவல் கண்காணிப்பாளர் கவனத்துக்கு கொண்டு சென்றதால் சாட்சிக்கு சில மாதங்கள் பாதுகாப்பு அளிக்கப்பட்டதாக கூறும் சகாயம், அதன் பிறகு அவரது பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதால் தான் உட்பட 22 பேரும் அளிக்கப்பட்ட பாதுகாப்பும் விலக்கிக் கொள்ளப்பட்டது என கூறியிருக்காரு. சகாயத்தின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்ட விவகாரம் கடந்த மே மாதம் விவாதத்தை ஏற்படுத்தியது. இதற்கு விளக்கம் அளித்த காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் பாத்தீங்கன்னா எந்த ஒரு அச்சுறுத்தலும் அவர்களுக்கு இல்லாத காரணத்தால் அவர்களின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் கூறியிருக்காரு. ஒரு வழக்கில் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சாட்சிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிறார் சகாயம். நடவடிக்கையும் போதுமானதாக இல்லை. சாட்சியாக இருப்பவர்களுக்கு பாதுகாப்பின்மை என்பது பரவலான உண்மைதான். அவர்களை பாதுகாப்பதற்காக அரசு எடுக்கும் நடவடிக்கை என்பதும் போதுமானதாக இல்லை எனவும் கூறியிருக்காரு சகாயம். 1950ஆம் ஆண்டிற்கு பிற்பகுதியில் சாட்சிகளை பாதுகாப்பதன் அவசியத்தை உணர்ந்து சில பரிந்துரை சட்டங்களை வழங்கியிருக்காங்க.
சகாயம் உச்சநீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 2018ஆம் ஆண்டு சாட்சிகள் பாதுகாப்பு திட்டம் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் என்ற சட்டத்தையும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. சாட்சிகள் பாதுகாப்பு திட்டம் 2018ல பாத்தீங்கன்னா வழக்கின் சாட்சிக்கு அச்சுறுத்தல் இருந்தால் அது தொடர்பாக மாவட்ட நீதிபதி, மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரி ஆகியோரிடம் புகார் அளிக்கலாம் என சாட்சிகள் பாதுகாப்பு திட்டத்தில் கூறப்பட்டிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இத்திட்டத்தில் சாட்சிக்கான அச்சுறுத்தலை 3 வகையில் பிரித்திருக்காங்க. சாட்சி மற்றும் அவரின் குடும்பத்தினர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவது, விசாரணை நடக்கும் போது பாதுகாப்பு மற்றும் உடைமைகளுக்கு அச்சுறுத்தல் விளைவிப்பது, சட்ட மற்றும் அவரது குடும்பத்தினரின் நற்பெயரை கெடுப்பது, குற்றமிழைக்கும் தீங்குடன் அச்சுறுத்துவது போன்றவை. இதற்காக மாநில அரசு தனது நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்க வேண்டும் எனவும், தனியார் நிறுவனங்களில் சமூக பாதுகாப்பு நிதி CSR மூலம் இவற்றை செயல்படுத்தலாம் எனவும் திட்டத்தில் கூறப்பட்டிருக்கு. சாட்சியின் மனுவை பரிசீலிப்பது தொடர்பான விதிமுறைகளை திட்டம் பட்டியலிடப்பட்டது. சட்ட ஆணையத்தின் பரிந்துரைகள் உச்ச நீதிமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு சாட்சிகள் பாதுகாப்பு திட்டம் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் கொண்டு வரப்பட்டது. மேலும் அதில் பாத்தீங்கன்னா சாட்சிக்கு அச்சுறுத்தல் உள்ளதா என்பது குறித்து உதவி ஆணையர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரி அறிக்கை அளிக்க வேண்டும். அவசர சூழ்நிலைகளை பொறுத்து மனு நிலுவையில் உள்ள போது சாட்சி அல்லது அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடைக்கால பாதுகாப்பு வழங்கலாம். உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தால் உடனடியாக பாதுகாப்பு வழங்குவதை தடுக்கவும் கூடாது. அச்சுறுத்தல்கள் தொடர்பான அறிக்கையை தயாரிப்பதில் ரகசியத்தன்மையை கடைபிடிக்கவும் வேண்டும். அறிக்கையை விரைவாக தயாரித்து 5 நாட்களுக்குள் உயர் அதிகாரியை சென்றடையும் வேண்டும். சாட்சியின் பாதுகாப்பு தொடர்பான முழு பொறுப்பும் மாநில காவல்துறையின் தலைவருக்கு உள்ளது. பாதுகாப்பு உத்தரவு நிறைவேற்றப்பட்டவுடன் மாதந்தோறும் பாத்தீங்கன்னா உரிய அதிகாரிகளிடம் பாதுகாப்பு பிரிவு தாக்கலும் செய்ய வேண்டும். பாதுகாப்பு உத்தரவை திருத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் விசாரணை முடிந்ததும் உதவி காவல் ஆணையர் பொறுப்பில் உள்ள அதிகாரியிடம் இருந்து புதிய அறிக்கை கோரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. சாட்சிகளை பாதுகாப்பிற்கான அம்சங்களையும் சாட்சிகள் பாதுகாப்பு திட்டமும் குறிப்பிடப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா அச்சுறுத்தலுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும். அவை 3 மாதங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். விசாரணையின் போது சாட்சிகள் குற்றம் சுமத்தப்பட்ட நபரும் நேருக்கு நேர் சந்திக்காமல் பார்த்துக் கொள்வது, அலைபேசி அழைப்புகளை கண்காணிப்பது, சாட்சியின் தொலைபேசி எண்ணை மாற்றுவதற்கு தொலைபேசி நிறுவனத்துடன் பேசி ஏற்பாடு செய்தல், சாட்சியின் வீட்டில் பாதுகாப்பு கதவுகள், CCTV அலாரம் வேலி போன்றவை நிறுவ வேண்டும். பெயர்கள் மாற்றி சாட்சியின் அடையாளத்தை மறைத்தல், சாட்சியின் வீட்டை சுற்றி வழக்கமான ரோந்து பணிகள் மற்றும் அருகில் உள்ள நகரத்துக்கு தற்காலிக வசிப்பிடம் மாற்ற செய்யலாம். நீதிமன்றம் சென்று திரும்புவதற்கான அரசு வாகனம் அல்லது அரசு நிதி உதவியுடன் போக்குவரத்து வசதி, கேமரா முன்பு விசாரணையை நடத்த வேண்டும். சாட்சி பாதுகாப்பு நிதியில் இருந்து நிதி உதவிகளை மானியங்கள் வழங்குதல், புதிய தொழில் என தேவைப்படும் நடவடிக்கைகளையும் எடுக்கலாம். இதனையெல்லாம் மேற்கோள் காட்டி பேசிய சகாயம் நீதிமன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்றார். சாட்சிகளை பாதுகாப்பில் அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்கிறார் அஜித் குமாரின் தம்பி நவீன்குமார். பயிற்சி முகாம் நடத்தப்படுவதில்லை. சாட்சிகள் பாதுகாப்பு திட்டம் குறித்து பேசிய கண்காணிப்பகம் அமைப்பின் இயக்குனர் ஹென்றி திபென், தமிழ்நாட்டில் இது தொடர்பாக எந்த பயிற்சி முகாமும் நடத்தப்படுவதில்லை. 38 மாவட்டங்களிலும் இது தொடர்பாக வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறியிருக்காரு. தொடர்ந்து பேசிய அவர் பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்களை விடவும் சாட்சிகள் முக்கியமானவை. சாட்சிகள் பலவீனமாக உள்ளதா என்பது புலனாய்வு அதிகாரிகளுக்கும் தெரியும். ஆனால் அதை முறையாக கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை எனவும் தெரிவிச்சிருக்காரு. சாட்சிகள் பாதுகாப்பு திட்டத்தை காவல்துறையை பாதிக்கப்பட்டவர்களோ பெரும்பாலும் பயன்படுத்தி கொள்ளாத சூழலே நிலவுவதாகவும் ஹென்றி திபென் குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை முழுமையாக மறுக்கிறார் தமிழ்நாடு காவல்துறையின் முன்னாள் தலைமை இயக்குனர் சைலேந்திர பாபு. அவர் என்ன கூறியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சில வழக்குகளில் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் குற்ற பின்னணி உடையவர்களோ வசதி படைத்தவர்களோ இருந்தால் மட்டுமே இது போன்ற சாட்சிகள் மிரட்டும் சம்பவங்கள் நடக்கின்றன எனவும் கூறியிருக்காரு. சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புகார் வந்தால் சிறப்பு பாதுகாப்பு கொடுக்கப்படுவதோடு தேவைப்பட்டால் ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்பையும் காவல்துறை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. சாட்சிகள் பாதுகாக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் மறுத்திருக்காரு சைலேந்திர பாபு. சில நேரங்கள்ல சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பது கண்டறிய முடியாமல் போகும் நிகழ்வுகளும் நடப்பதாக கூடும் சைலேந்திர பாபு, சிறிய தவறுகள் நடந்திருக்கலாமே தவிர சாட்சிகள் பாதுகாப்புக்கான வழிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறது எனவும் கூறியிருக்காரு. சாட்சிகளுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அது காவல்துறைக்கு கரும்புள்ளியாகவும் மாறும். ஆகவே அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு தொடர்புடைய காவல் ஆணையர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றன என கூறியிருக்காரு சைலேந்திர பாபு. காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல் தொடர்பான வகுப்புகளுடன் சாட்சிகள் பாதுகாப்பு தொடர்பான வகுப்புகள் நடத்தப்படுவதாக கூறும் அவர், இது தொடர்பாக காவல்துறை தலைமை இயக்குனர் மற்றும் காவல் ஆணையர்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை மறு ஆய்வு செய்வது நடைமுறையாக உள்ளது எனவும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இவ்வளவு விஷயங்களுக்கு உள்ள இந்த தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கிருந்து வந்திருக்குன்னா அஜித் குமார் மரண வழக்குல இருந்து தான் வந்திருக்கு. சோ நம்ம குறிப்பிட்டுள்ள தகவல் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் பார்க்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கும் வந்து சேரும்.